Suresh IAS Academy வெற்றியின் முகவரி. வணக்கம். நாம் இப்போ ரெண்டு முக்கியமான வார்த்தைகள் பார்க்க போறோம். அதாவது ஒரு ஃபுல் கான்செப்ட் தான் படிக்க போறோம். ஆனா ஸ்பெசிஃபிக்கா who அப்புறம் whom இது படிக்க போறோம். சரியா? who whom மட்டும் இல்ல, ரிலேட்டிவ் ப்ரோனவுன் எல்லாமே. who whom which that இந்த நாலும் இப்போதைக்கு. ஃபர்ஸ்ட் பார்க்க போறது who whom. திரும்ப சொல்றேன், எரர்ல மட்டும் யூஸ் ஆகாது, நிறைய இடங்கள்ல யூஸ் ஆகும். மெயின்ஸ் எரர் கொஸ்டின் இதெல்லாம் who whom மாறுறது வந்து மெயின்ஸ் எரர் கொஸ்டின், எல்லாருக்குமே கன்ஃபியூஸ் ஆகிற ஒரு விஷயம். சரியா? கான்செப்ட் படி புரிஞ்சுக்கோ, மறக்கவே மறக்காது. ஆனால் கான்செப்ட் புரியணும். சரியா? சரி, ஹூ ஹோமுக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஐனா என்ன அர்த்தம்? நான். மீனாலும் நான். வி நாம், இதுவும் நாம். நீ நீ. ஹீ ஹிம் அவன், இதுவும் அவன். இந்த சைடு எழுதியிருக்கிறதுக்கும் இந்த சைடு எழுதியிருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? ஐனா என்னது, மீனா என்னதுன்னா அர்த்தம் ஒன்று தான். நான் நான். என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்ப்போம். சரியா? சரி, முன்னாடி இருக்கிற வீடியோ பார்த்துட்டு வந்துடணும். நான் வாட்டுக்கு பிடிக்க போகிறேன், இப்போ சென்டென்ஸை பிடிக்க போகிறேன். முன்னாடி இருக்கிறது புரியலைன்னா இது புரியாது. சரியா? சரி, இது சப்ஜெக்டு, இது வேர்பு. ராம் killed whom? me. what இல்ல whom ஆன்சர் பண்ணா அது ஆப்ஜெக்ட். இப்போ ராம்ங்கிறது சப்ஜெக்ட், கில்டுங்கிறது வேர்பு, மீன்கிறது ஆப்ஜெக்ட். ஐ சப்ஜெக்ட், கில்டு வேர்ப், ராம் ஆப்ஜெக்ட். சரி, ராம் கில்டு மீ. மீனாலும் என்னதான், ராம் என்னை கொன்றான். சரி, நான் ராமை கொன்றேன். சரியா? இதுவும் என்னைய தான் சொல்லுது, இதுவும் என்னைய தான் சொல்லுது. ரெண்டு வார்த்தைகளும் என்னதான் சொல்லுது. சரியா? ஆனா இங்க எதுக்கு ஐ, இங்க எதுக்கு மீ? ராம் கில்டு மீ அப்படின்னு சொல்றோம். ராம் கில்டு ஐ அப்படின்னு சொல்ல மாட்டோம். ராம் கில்டு ஐன்னு சொல்ல மாட்டோம். சரியா? அதே மாதிரி மீ கில்டு ராம்னு சொல்ல மாட்டோம். என்னதான் சொல்லுவோம்? ஐ கில்டு ராம்னு தான் சொல்லுவோம். ஏன் அப்படி? ஏன் அப்படின்னா இது நான் தான், இதுவும் நான் தான். இது சப்ஜெக்ட்ல பயன்படுத்தி இருக்கோம். என்னை பத்தி சப்ஜெக்ட்ல சொல்லியிருக்கேன், என்னை பத்தி ஆப்ஜெக்ட்ல சொல்லியிருக்கேன். என்னை பத்தி சப்ஜெக்ட்ல சொல்லியிருக்கேன், என்னை பத்தி ஆப்ஜெக்ட்ல சொல்லியிருக்கேன். அப்போ இது ஃபுல்லாவே சப்ஜெக்ட்ல சொல்லணும் அப்படின்னா பயன்படுத்துறது. அவன் அப்படின்னு சப்ஜெக்ட்ல சொல்லணும்னா ஹி. அவன் அப்படின்னு ஆப்ஜெக்ட்ல சொல்லணும்னா ஹிம். அதே மாதிரி நானுங்கிறத சப்ஜெக்ட்ல சொல்லணும்னா ஐ. நான் அப்படிங்கிற வார்த்தைய ஆப்ஜெக்ட்ல சொல்லணும் அப்படின்னா என்ன போடணும்? மீ போடணும். அர்த்தம் ஒண்ணுதான். இது சப்ஜெக்ட்ல பயன்படுத்துவோம். இதுக்கு பேரு சப்ஜெக்டிவ் கேஸ்ல நாமினேட்டிவ் கேஸ்ன்பாங்க. நாமினேட்டிவ் கேஸ்னா படிக்க வேண்டாம், சப்ஜெக்டிவ் கேஸ். சப்ஜெக்ட்ல பயன்படுத்துறோம், சப்ஜெக்டிவ் கேஸ். இது ஆப்ஜெக்ட்ல பயன்படுத்துறோம், பேர் என்னது? ஆப்ஜெக்டிவ் கேஸ் இல்ல அக்யூசிட்டிவ் கேஸ். நாமினேட்டிவ் அக்யூசிட்டிவ்னு சொல்லுவாங்க. அந்த பேர்கள் வேண்டாம், வேற புக்ல படிச்சீங்கன்னா அந்த பேர் தான் இருக்கும். ஆனா கான்செப்ட் ஒன்று தான். சரியா? சப்ஜெக்ட்ல பயன்படுத்தினா சப்ஜெக்டிவ் கேஸ், ஆப்ஜெக்ட்ல பயன்படுத்தினா ஆப்ஜெக்டிவ் கேஸ். ஆப்ஜெக்டிவ் கேஸ். சப்ஜெக்ட்ல பயன்படுத்தினா சப்ஜெக்டிவ் கேஸ், ஆப்ஜெக்ட்ல பயன்படுத்தினா ஆப்ஜெக்டிவ் கேஸ். சரி, இப்போ போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், ஜெனரலான ஒரு விஷயம். மை செல்ஃப் ராம் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க சில பேர். இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்கன்னா மை செல்ஃப் அப்படின்னு பேரை சொல்லுவாங்க. சரியா? அது கரெக்டாக தப்பா? இப்போ நம்ம படித்ததை வச்சு சொல்லு, மை செல்ஃப்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறது கரெக்டாக தப்பா? மை செல்ஃப் ராம் இல்லை மை செல்ஃப் இது அப்படி சொல்கிறது கரெக்டாக தப்பா? தப்பு. சரியா? ஏன் அப்படின்னா என்னைய பற்றி சொல்ல போகிறேன். மை செல்ஃப்ன்ட்டு இல்லை, எந்த வார்த்தைனாலும் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன்? என்னைய பற்றி சொல்ல போகிறேன். என்னைய பற்றி
சப்ஜெக்டில் சொல்லும்போது ஐ தான் பயன்படுத்தணும். இப்போ ஐ ஆம் ராம் தான் சொல்லணும். மை செல்ஃப் ராம் இல்லை மை செல்ஃப் ரவி, மை செல்ஃப் ஜான் அப்படி சொல்லக்கூடாது. ஐ ஆம் ராம், ஐ ஆம் ரவி, ஐ ஆம் ஜான் அப்படி தான் சொல்லணும். சரியா? மை செல்ஃப்ங்கிற கான்செப்ட் தப்பு. ஏன்னா என்னைய பற்றி பேச போகிறேன், சென்டென்ஸுடைய ஆரம்பத்தில் சப்ஜெக்டில் பேச போகிறேன். அப்போ எதுதான் போடணும்? ஐ தான் போடணும். சரி, இது ஒரு சைடு நோட்டு மாதிரி. இப்போ மை செல்ஃப்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறது ஏன் தப்பு அப்படின்னு பிடிச்சிப்போம். சரி, இப்போ இது ஹீ வாஸ் கில்டு பை மீ. சரி, ஏன் மீ போடுறோம்? ஹீ வாஸ் கில்டு பை மீ ஏன் போடுறோம்? ஹீ சப்ஜெக்ட், வாஸ் கில்டு பி வெர்பு ப்ளஸ் V3. இப்போ இது பாசிவ் வாய்ஸ். பி வெர்பு V3 பாசிவ் வாய்ஸ். சரியா? பாசிவ் வாய்ஸ். ஹீ இருக்குது, அதனால வாஸ் போட்டிருக்கோம், வேர் போடலை. சரி, இப்போ இங்கே எதுக்கு மீ போட்டிருக்கோம்? அது ஆப்ஜெக்ட் அதெல்லாம் தள்ளி இருக்கட்டும், வேற காரணம் சொல்லி இதில் ஏன் மீ போட்டிருக்கோம்? இது சப்ஜெக்ட்டு. ஹீ போடணுமா ஹிம் போடணுமானா சப்ஜெக்டிவ் கேஸில் என்ன தான் போடணும்? ஹீ தான் போடணும். சரி, இங்கே ஏன் ஐ போடக்கூடாது? மீ வருமா ஐ வருமா? ஹீ வாஸ் கில்டு பை மீயா, ஹீ வாஸ் கில்டு பை ஐயா? ஹீ வாஸ் கில்டு பை மீன்னு ஆன்சர் சொல்லுவேன் ஏன் அப்படின்னு தெரியணும். சரியா? ஏன்னா இந்த கொஸ்டின் டெஸ்ட்டில் இருக்காது. இந்த கொஸ்டின் டெஸ்ட்டில் இருக்காது. இந்த கொஸ்டினில் என்ன கான்செப்டோ அது டெஸ்ட்டில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், எவ்ரி ஒன் எக்ஸப்ட் மீயா ஐயா. கீழே கமெண்ட் பண்ணு, எவ்ரி ஒன் எக்ஸப்ட் மீயா ஐயா. இந்த கொஸ்டின் இருக்கும். அதுவும் இதுவும் ஒரே கான்செப்ட். சரி, என்னன்னு பார்ப்போம். சரியா? இப்போ பை பை என்னது? பை என்னது? ப்ரிப்போசிஷன். பின்னாடி என்ன வரும்? ப்ரிப்போசிஷனுக்கு பின்னாடி என்ன வரும்? நவுனு வரும். இது நவுன் இல்லை, இது ப்ரோனவுன். ப்ரோனவுன் நவுன் எல்லாம் என்ன பண்ணிக்கலாம்? மாற்றி மாற்றி பயன்படுத்திக்கலாம். ப்ரிப்போசிஷன் பின்னாடி நவுனு வரும். இதுக்கு ஒரு பேர் உண்டு. என்ன பேர்? ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட்னு பேர் உண்டு. இதுக்கு ஒரு பேர் உண்டு. என்ன பேர் அப்படின்னா ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட். ப்ரிப்போசிஷனுக்கு பின்னாடி வர்ற நவுனுடைய பேர் ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட். சரி, ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்டா? ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டிவ் கேஸா ஆப்ஜெக்டிவ் கேஸா? அதிலே பேர் வந்துட்டு என்ன வந்துட்டு? ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட்னு வந்துடுச்சு. அப்போ எந்த கேஸ் போடணும்? ஆப்ஜெக்டிவ் கேஸ். ஹீ வாஸ் கில்டு பை மீ அப்படிங்கிற ஆப்ஜெக்டிவ் கேஸ் போடணும். சரியா? ப்ரிப்போசிஷனுக்கு பின்னாடி எப்போவுமே என்னதான் வரும்? ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட் தான் வரும். அப்போ எந்த கேஸ் தான் போடணும்? ஆப்ஜெக்டிவ் கேஸ் போடணும். தனித்தனியாக ரூல்ஸாக படிக்காதீங்க. சரியா? எந்த ப்ரிப்போசிஷன் வந்தாலும் அதோடைய டெஃபினேஷனே என்னது? பின்னாடி ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட். ஸோ ஆப்ஜெக்டிவ் கேஸ். அவ்வளோதான். இதை போட்டு மனப்பாடம் பண்ணி படிக்கக்கூடாது. சரியா? சரி, ரைட். இப்போ நம்ம கான்செப்டுக்கு போவோம். எங்கே? ஹூ ஹூம். ஹூ ஹூமுக்கு போவோம். He is the boy. Who won the race? Whom won the race? He is the boy whom I am training. Who I am training. அப்படின்னு. சரி, இது ரெண்டுக்கு ஃபஸ்ட்டு வித்தியாசம் பார்ப்போம். ஹூ ஹூம் இது என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்ப்போம். சரியா? சரி, பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஹூங்கிறதெல்லாம் எங்கே பார்ப்போம் அப்படின்னா, நீங்கள் ரீசனிங் பசில் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் கண்டிப்பாக என்ன இருக்கும் அப்படின்னா இந்த ஹூ ஹூம் இருக்கும். அங்கேயே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. L is the father of M, who is the brother of A அப்படி இருக்குன்னு வச்சுக்கிறோம். சரியா? L is the father of M, who is the brother of A. சரி, இந்த who யாரை குறிக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க? யாரை குறிக்குதுன்னா ப்ரீவியஸ் வேர்டுன்னு இருப்பாங்க. ரீசனிங்கில் கண்டிப்பாக பசிலில் பிளட் ரிலேஷனில் இது சொல்லியிருப்பாங்க. இதுக்கு ப்ரீவியஸ் வேர்டை குறிக்குது அப்படின்னு இருப்பாங்க. சரியா? அது ரீசனிங் இல்லை, அது இங்கிலீஷ். சரியா? அது இங்கிலீஷ் தான். இதுக்கு இந்த ஹூ இல்லை ஹூம் அப்படிங்கிற வார்த்தை எதை குறிக்கும்? எதை குறிக்கும்? இந்த ப்ரீவியஸ் வேர்டை குறிக்கும். ஒன்றும் இல்லை, இந்த ப்ரீவியஸ் வேர்டை 2 தடவை எழுதுறதுக்கு பதிலாக ஹூ எழுதிட்டோம்.
இது எப்படி எழுதுனா L is the father of M, M is the father of A. சரி, M is the brother of A. இப்போ M ரெண்டு தடவை எழுதுறோமா, அதுக்கு பதிலா என்ன பண்ணிட்டோம், L is the father of M, who is the brother of A. ஆக்சுவலா M is the brother of A தான். அந்த M அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலா என்ன போட்டோம், who போட்டுட்டோம். சரியா? இது என்னது அப்படின்னா இதெல்லாம் pronouns. அதுக்கு தான் சொல்றேன், இது எல்லாமே pronouns. சரியா? இப்போ இங்கே போவோமே, இந்த வார்த்தை எதுக்கு பதிலாக போட்டிருக்கோம், he is the boy. அது ஒன்று, the boy won the race. he is the boy, the boy won the race. இப்போ இந்த பாயின்ட்டு வருது இல்லை, அந்த பாய்ங்கிற வார்த்தைக்கு பதிலாக தான் இதை போட போகிறோம். பாய்ங்கிற வார்த்தை நவுன், நவுனுக்கு பதிலாக போடுறது ப்ரோனவுன். இப்போ இதெல்லாம் என்னன்னு தெரியணும், ப்ரோனவுன் ஸ்பெசிஃபிக்காக ரிலேட்டிவ் ப்ரோனவுன்னு சொல்லுவாங்க. ஹூ ஹூம் எல்லாம் ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஹூ ஹூம், விச் தட், ஹூஸ், இதெல்லாமே. சரி, ஹீ இஸ் த பாய், ஹூ ஒன் த ரேஸா இல்லை ஹூம் ஒன் த ரேஸா, எப்படி கண்டுபிடிக்கிறது? சரி, ஃபஸ்ட்டு விஷயம் என்ன தெரியணும், இது ரெண்டும் ப்ரோனவுன்ஸ். சரி, அப்புறம் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஹூ அப்படிங்கிறது சப்ஜெக்டிவ் கேஸ், ஹூம்ங்கிறது ஆப்ஜெக்டிவ் கேஸ். சரியா? ஹூ அப்படிங்கிறது சப்ஜெக்டிவ் கேஸ், ஹூம்ங்கிறது ஆப்ஜெக்டிவ் கேஸ். சரி, சப்ஜெக்டிவ் ஆப்ஜெக்டிவ் தெரியும்ல, சப்ஜெக்ட்ல வந்தா சப்ஜெக்டிவ் கேஸ், ஆப்ஜெக்ட்ல வந்தா ஆப்ஜெக்டிவ் கேஸ். ஹூங்கிறது சப்ஜெக்டிவ் கேஸ், ஹூம்ங்கிறது ஆப்ஜெக்டிவ் கேஸ். சரி, சென்டென்ஸை பிடிக்க போறோம். சென்டென்ஸை பிடிக்க போறோம். பிடிக்க போறோம்னா ஃபர்ஸ்ட் எதை பார்க்கணும், ஃபர்ஸ்ட் எதை பார்க்கணும், ஃபைனைட் வேர்பை பார்க்கணும். சரியா? ஃபைனைட் வேர்ப், ஃபைனைட் வேர்ப் இஸ் ஒரு ஃபைனைட் வேர்ப், ஒன்னுங்கிறது ஒரு ஃபைனைட் வேர்ப். வின் ஒன் ஒன், இது V2, V2 ஃபைனைட் வேர்பாக வந்திருக்கு. ரெண்டு ஃபைனைட் வேர்ப், ரெண்டு ஃபைனைட் வேர்ப்னா எத்தனை கிளாஸ், ரெண்டு கிளாஸ், ரெண்டு கிளாஸு, அப்புறம் ரெண்டு சப்ஜெக்ட். அப்படிதானே? ரெண்டு ஃபைனைட் வேர்ப்னாலே ரெண்டு சப்ஜெக்ட் இருக்கும். ஒவ்வொரு ஃபைனைட் வேர்புக்கும் என்ன இருக்கும், ஒவ்வொரு சப்ஜெக்ட் இருக்கும். ஒவ்வொரு ஃபைனைட் வேர்புக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட். சரி, ஒவ்வொரு ஃபைனைட் வேர்புக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் கண்டிப்பாக இருக்கணும். சரியா? இப்போ ரெண்டு ஃபைனைட் வேர்ப் இருந்துச்சுனாலே என்ன அர்த்தம், அதுக்கு ரெண்டு சப்ஜெக்ட் கண்டிப்பாக இருக்கணும், ரெண்டு சப்ஜெக்ட் இருக்கணும். ரெண்டு ஃபைனைட் வேர்ப் இருக்குதுன்னா ரெண்டு சப்ஜெக்ட் இருக்கணும். ரெண்டு ஃபைனைட் வேர்ப் இருக்குதுன்னா ரெண்டு கிளாஸும் இருக்கணும். ஏன்னா ஃபைனைட் வேர்ப் இருந்தால் தான் அதுக்கு பேர் என்னது, கிளாஸ் அப்படின்னு சொல்லியிருப்பேன். தயவு செஞ்சு முன்னாடி இருக்குது பார்த்துட்டு வந்துடு. ரெண்டு ஃபைனைட் வேர்ப் இருக்கா, ரெண்டு கிளாஸ். அப்போ இதில் எத்தனை கிளாஸ் இருக்கு, ரெண்டு கிளாஸ் இருக்கு, ரெண்டு கிளாஸ். சரியா? ரெண்டு கிளாஸ், ரெண்டு ஃபைனைட் வேர்ப், ரெண்டு கிளாஸ். எத்தனை சப்ஜெக்ட் வேணும், ரெண்டு சப்ஜெக்ட் வேணும். சரியா? ரெண்டு சப்ஜெக்ட் வேணும். சரி, ரெண்டு கிளாஸ்னால என்ன வேணும், ஒரு கன்ஜங்ஷன் வேணும். அப்படிதானே? ஒரு கன்ஜங்ஷன் வேணும். இதுவரை 5 நிமிஷம் கான்செப்ட் தான், இது வரைக்கும் புரிஞ்சிடுச்சுன்னா அப்புறம் தெளிவாக புரிஞ்சிடும். சரி, ரெண்டு ஃபைனைட் வேர்பு, ரெண்டு கிளாஸு, ரெண்டு சப்ஜெக்ட், ஒரு கன்ஜங்ஷன். சரியா? சரி, ரெண்டு ஃபைனைட் வேர்ப் இருக்கு. அப்படின்னா எத்தனை கிளாஸு, ரெண்டு கிளாஸ். எதெல்லாம் கிளாஸு, இஸ் த பாய் ஒரு கிளாஸு, ஹூ ஒன் த ரேஸ் ஒரு கிளாஸ். ரைட்டா? ஹீ இஸ் த பாய் ஒரு கிளாஸு, ஹூ இல்லை ஹூம் ஒன் த ரேஸ் ஒரு கிளாஸ். சரி, ரெண்டு ஃபைனைட் வேர்பு, ரெண்டு கிளாஸு. கன்ஜங்ஷனுங்க, கன்ஜங்ஷன் எது, இதுதான் கன்ஜங்ஷன். சரியா? இந்த ஹூ ஹூம் விச் தட்னு போடுறோம்ல, அது ஏன் தனியாக படிக்கிறோம்னா அது ப்ரோனவுனாகவும் வரும், கன்ஜங்ஷனாகவும் வரும். அதான் பிரச்சனை. அதனால தான் தனியாக படிக்கிறோம். இப்போ இந்த ரெண்டு கிளாஸையும் சேர்க்குற கன்ஜங்ஷன் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கன்ஜங்ஷன் எது, இங்கே நம்ம போட போகிற வார்த்தை ஹூவோ இல்லை ஹூமோ ஏதோ ஒன்று. சரி, இப்போது ரெண்டு ஃபைனைட் வேர்ப் இருக்குது, ரெண்டு கிளாஸ் இருக்குது. இந்த ரெண்டு வார்த்தையில் ஏதோ ஒன்று கன்ஜங்ஷனாக வரப்போகுது. ரெண்டு சப்ஜெக்ட் வேணும். அப்படி தானே? இப்போது இது இஸ். ரைட்டா? இதுக்குரிய சப்ஜெக்ட் ஹீ.
இதுக்குரிய சப்ஜெக்ட் he. சரி, இப்போ இதுக்குரிய சப்ஜெக்ட் எது? இதுக்குரிய சப்ஜெக்ட் ரெண்டு ஃபைனைட் வேர்பு, ரெண்டு கிளாஸு, எத்தனை சப்ஜெக்ட் வேணும்? ரெண்டு சப்ஜெக்ட் வேணும். எத்தனை சப்ஜெக்ட் தான் இருக்குது? ஒன்று தான் இருக்குது. அப்போ எனக்கு இன்னொரு சப்ஜெக்ட் வேணும். சப்ஜெக்டிவ் கேஸ். ரெண்டு ஃபைனைட் வேர்பு, ரெண்டு ஃபைனைட் வேர்ப். சரியா, கன்ஜங்ஷன் அது அப்படியே இருக்கட்டும், கன்ஜங்ஷன் இருக்கட்டும். சரியா, ரெண்டு ஃபைனைட் வேர்ப், ரெண்டு கிளாஸு, ரெண்டு சப்ஜெக்ட் வேணும். ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, இன்னொரு சப்ஜெக்ட் இல்லை. சரியா, ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, இன்னொரு சப்ஜெக்ட் இல்லை. எனக்கு என்னதான் வேணும்? இந்த வார்த்தைக்குரிய சப்ஜெக்ட் வேணும். சப்ஜெக்டிவ் கேஸ். சரி, இப்போ இதுக்குரிய சப்ஜெக்ட் எது? இந்த who தான் சப்ஜெக்ட். இதுக்குரிய சப்ஜெக்ட் எது? இந்த who. இந்த who எதுக்கு பதிலாக எழுதியிருக்கோம்? பாய்க்கு பதிலாக எழுதியிருக்கோம். இந்த who எதுக்கு பதிலாக எழுதியிருக்கோம் அப்படின்னா பாய்க்கு பதிலாக எழுதியிருக்கோம். சரியா, சரி. அப்புறம் இங்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டு கிளாஸ் இருக்கு. இது ஃபைனைட் வேர்ப், இது ஃபைனைட் வேர்ப், இது சப்ஜெக்ட். இது ஃபைனைட் வேர்ப், இது சப்ஜெக்ட். ரெண்டாவது கிளாஸுடைய சப்ஜெக்ட், ரெண்டாவது கிளாஸுடைய சப்ஜெக்ட் எதுன்னா who தான். ரெண்டு கிளாஸுடைய கன்ஜங்ஷன் எதுனாலும் இந்த who தான். ரைட்டா, ரெண்டாவது இந்த கன்ஜங்ஷன்ங்கிற விஷயம் குழப்புதுன்னா கூட தள்ளி வச்சுக்கோ. ரெண்டாவது கிளாஸ் இருக்குல்ல, ரெண்டாவது கிளாஸுடைய சப்ஜெக்ட் இந்த who. ரெண்டுக்கும் இருக்கிற கன்ஜங்ஷன் எதுனாலும் இந்த who தான். who தான் கன்ஜங்ஷன், who தான் செகண்ட் கிளாஸுடைய சப்ஜெக்ட். சரி, ஃபைனைட் வேர்பு பார்க்கணும். ஃபைனைட் வேர்பு இப்போ இதுக்குரிய சப்ஜெக்ட். ஃபைனைட் வேர்பு அதுக்குரிய சப்ஜெக்ட். ஆம் ட்ரைனிங் ஃபைனைட் வேர்ப். ஆம் ட்ரைனிங் ஃபைனைட் வேர்ப். இது ஃபைனைட் வேர்ப், இதுக்குரிய சப்ஜெக்ட். ஆம் ட்ரைனிங்குரிய சப்ஜெக்ட் எது? ஐ. ஆம் ட்ரைனிங்குரிய சப்ஜெக்ட் ஐ. சரி, இப்போ ரெண்டு ஃபைனைட் வேர்ப், ரெண்டு கிளாஸ், ரெண்டு சப்ஜெக்ட் இருக்கணும். ரெண்டு சப்ஜெக்ட் இருக்குதா? ரெண்டு சப்ஜெக்ட் இருக்குதா? சரி, அப்போ ரெண்டு சப்ஜெக்ட் இருக்குது. நம்மளுக்கு என்ன வேண்டாம்? சப்ஜெக்ட் வேண்டாம். இங்கே ஒரு சப்ஜெக்ட் தான் இருந்துச்சு, ஒரு சப்ஜெக்ட் தான் இருந்துச்சு. இன்னொரு சப்ஜெக்ட் வேணும். சப்ஜெக்டிவ் கேஸ். இங்கே ரெண்டு சப்ஜெக்ட் இருக்குது, ரெண்டு கிளாஸ், ரெண்டு சப்ஜெக்ட் இருக்குது. அப்போ நம்மளுக்கு சப்ஜெக்ட் வேண்டாம். ஆப்ஜெக்டிவ் கேஸ். ஒரு சப்ஜெக்ட் தான், இன்னொரு சப்ஜெக்ட் வேணும். சப்ஜெக்டிவ் கேஸ். ரெண்டு கிளாஸ், ரெண்டு சப்ஜெக்ட், சப்ஜெக்ட் வேண்டாம். ஏன்னா ரெண்டு கிளாஸ்னா ரெண்டு சப்ஜெக்ட் தான், ரெண்டுக்கு மேலே இருக்கக்கூடாது. இப்போ ரெண்டு கிளாஸு, ரெண்டு சப்ஜெக்ட் இருக்குது, சப்ஜெக்ட் வேண்டாம். ஆப்ஜெக்டிவ் கேஸ். சரியா, புரிஞ்ச மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல. இப்போ எக்ஸாம்பிள் போட போகிறோம், கண்டிப்பாக புரியும். சரியா, திரும்ப 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 எக்ஸாம்பிள் போட போகிறோம். புரிகிற வரைக்கும் ட்ரை பண்ண போகிறோம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸாம்பிள் போட்டு நல்ல தெளிவுபடுத்திடும். சரி, இப்போ எக்ஸசைஸ் போட போகிறோம். கிளாரிட்டி கிடைக்குதான்னு பார்க்க போகிறோம். சரியா, சரி. வழக்கம் போல் சென்டென்ஸு பிடிக்கணும். எத்தனை ஃபைனைட் வேர்பு? வேர்பு இது ஒரு ஃபைனைட் வேர்ப், இது ஒரு ஃபைனைட் வேர்ப். அப்போது ரெண்டு ஃபைனைட் வேர்ப், ரெண்டு ஃபைனைட் வேர்ப்னா ரெண்டு சப்ஜெக்டு, ரெண்டு சப்ஜெக்ட், ஒரு கன்ஜங்ஷன். கன்ஜங்ஷனை கூட விட்டுரு. ரெண்டு ஃபைனைட் வேர்பு, ரெண்டு சப்ஜெக்ட். சரியா, சரி. இப்போ இது ஒரு ஃபைனைட் வேர்பு, இதுக்குரிய சப்ஜெக்ட் he. இது ஒரு ஃபைனைட் வேர்ப், இது ஒரு ஃபைனைட் வேர்ப். இங்கே ஒரு கிளாஸ் முடியுது, இங்கே ஒரு கிளாஸ் முடியுது. he is the boy who plays well. இப்படி தான் பிடிக்குது. சரி, he is the boy who plays well இல்லை whom plays well. சரி, ரைட். இது verb, ஃபைனைட் வேர்ப். ஃபைனைட் வேர்ப் ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, இன்னொரு சப்ஜெக்ட் இல்லை. ரெண்டு ஃபைனைட் வேர்ப், ரெண்டு சப்ஜெக்ட் வேணும். ரெண்டு ஃபைனைட் வேர்ப், ரெண்டு சப்ஜெக்ட் வேணும். அப்போ இங்கே என்ன வேணும்? சப்ஜெக்டிவ் கேஸ். ரெண்டு ஃபைனைட் வேர்ப், ரெண்டு சப்ஜெக்ட் வேணும். ஒரு சப்ஜெக்ட் தான் இருக்குது, ஸோ இன்னொரு சப்ஜெக்ட். ரெண்டு ஃபைனைட் வேர்ப், ஒரு சப்ஜெக்ட் தான் இருக்குது, இன்னொரு சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டாச்சு.
சரியா? சரி, அப்போ he is the boy who plays well. சரி, இப்போ இங்கே இன்னொன்று பண்ணணும். என்ன பண்ணணும்னா இந்த who தானே சப்ஜெக்ட். இந்த who எதுக்கு பதிலாக இல்லை யாருக்கு பதிலாக எழுதியிருக்கோம்? இந்த who பக்கத்தில் இருக்கிறது. இப்போதைக்கு எப்படி படிக்க போகிறோம்? whomனா என்னது? பக்கத்தில் இருக்கிறது. பாய், பாயை குறிக்குது. இந்த whoங்கிறது எதை குறிக்குதுன்னா பாயை குறிக்குது. பாய் சிங்குலரா ப்ளூரலா? இந்த who சப்ஜெக்ட் இங்கே என்ன போட்டிருக்கோம்? பிளேஸ் போட்டிருக்கோம். அதை தான் செக் பண்ண போகிறோம். சரியா? பிளேஸுங்கிறது சிங்குலர், எஸ் வந்தால் சிங்குலர், பிளேஸுங்கிறது சிங்குலர். அப்போ சப்ஜெக்ட் எதில் இருக்கணும்? வேர்பு சிங்குலர், சப்ஜெக்ட் எதில் இருக்கணும்? சிங்குலரில் இருக்கணுமா? இருக்குதான்னு பார்க்க போகிறோம். who யாரை குறிக்குது? பாய். சிங்குலரா ப்ளூரலா? சிங்குலர். சிங்குலரா ப்ளூரலா? சிங்குலர். அப்போ இதுவும் சிங்குலர். அப்போ பிளேஸு கரெக்ட். சரியா? இப்போ தான் சென்டென்ஸ் நோ எரர். இந்த ஹூங்கிற வார்த்தை சப்ஜெக்ட்னா, இது சப்ஜெக்ட்னா இது யாரை குறிக்குதுன்னு பார்க்கணும். குறிக்கிற வார்த்தை சிங்குலர்னா இதுவும் சிங்குலர். ஏன்னா இது அதுக்கு பதிலாக தானே எழுதியிருக்கோம். இது இந்த வார்த்தைக்கு பதிலாக எழுதியிருக்கோம். இப்போ இது சிங்குலர்னா இதுவும் சிங்குலர். சரியா? இது சிங்குலர்னா இதுவும் சிங்குலர். இப்போ இது சிங்குலர். இப்போ இங்கே என்ன போடணும்? பிளேஸு சிங்குலர் போடணும். சரி, இப்போ இங்கே ரெண்டுக்கு சின்ன வித்தியாசம் தான். இது ஃபைனைட் வேர்பு, இது ஃபைனைட் வேர்ப். ஃபைனைட் வேர்ப், ஃபைனைட் வேர்ப். ரெண்டு ஃபைனைட் வேர்ப், ரெண்டு சப்ஜெக்ட் வேணும். ஒரு சப்ஜெக்ட் தான் இருக்குது, இன்னொரு சப்ஜெக்ட் வேணும். ரெண்டு ஃபைனைட் வேர்ப், ரெண்டு சப்ஜெக்ட் வேணும். ஒன்று தான் இருக்குது, இன்னொன்று வேணும். அப்போ சப்ஜெக்ட் வேணும். ஸோ சப்ஜெக்டிவ் கேஸ் who. He is one of the boys who plays well. ரைட். இந்த சென்டென்ஸ் தப்பு. He is one of the boys who plays well தப்பு. சரி, ஏன்? who அப்படிங்கிற வார்த்தை இதுக்குரிய சப்ஜெக்ட். whoங்கிறது இதுக்குரிய சப்ஜெக்ட். ரைட்டா? சரி, இந்த who எதை குறிக்குது? பக்கத்தில் இருக்கிற வார்த்தை பாய்ஸை குறிக்குது. பாய்ஸ் சிங்குலரா ப்ளூரலா? ப்ளூரல். பாய்ஸ் ப்ளூரல். அப்போ இங்கே என்ன போடணும்? இந்த வார்த்தை இதுக்கு பதிலாக வந்திருக்கு. அப்போ இந்த ஹூங்கிற வார்த்தை ப்ளூரல். ஏன்னா அதை எதுக்கு பதிலாக எழுதியிருக்கோம்? பாய்ஸுங்கிற ப்ளூரலுக்கு பதிலாக ஹூ எழுதியிருக்கோம். ஸோ ஹூ ப்ளூரல். ஹூ ப்ளூரல். அப்போ வேர்பு எதில் இருக்கணும்? ப்ளூரலில் இருக்கணும். சப்ஜெக்ட் ப்ளூரல், வேர்பு ப்ளூரல். ஹூ ப்ளே வெல். ஹீ இஸ் ஒன் ஆஃப் த பாய்ஸ் ஹூ ப்ளே வெல். இப்போ கரெக்ட். சரியா? he is one of the boys who play well. ஏன் play அப்படின்னா அந்த who யாரை குறிக்குது? பாய்ஸை குறிக்குது. ஸோ play. இங்கே who யாரை குறிக்குது? பாய் சிங்குலரை குறிக்குது. ஸோ plays. அடுத்தது இது இருக்கட்டும், இது ரெண்டும் இருக்கட்டும். சரியா? இங்கே he is the student who I was waiting for. இல்லை whom I was waiting for. இது சப்ஜெக்ட், இது வேர்பு. சரியா? சரி, இங்கே இன்னொரு வேர்பு was waiting. சப்ஜெக்ட் ஆக்சுவலாக போடக்கூடாது, நான் பழக்கத்தில் போட்டுடுறேன். சரி, ஃபைனைட் வேர்ப் எத்தனை ஃபைனைட் வேர்ப் இருக்குது? இஸ் ஒன்று, இன்னொன்று was waiting. இந்த ஃபைனைட் வேர்ப் படிக்கணும்னா நான் ஃபைனைட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். நான் ஃபைனைட்டை விட்டு தவிர்த்து இருக்கிற எல்லாமே ஃபைனைட்டு. அந்த கிளாஸ் நான் ஃபைனைட் வேர்ப்ஸ்னு ஒரு கிளாஸ் இருக்கும், அதை தயவு செஞ்சு பார்த்துரு. சரி, இது ஃபைனைட்டு, இது ஃபைனைட். ரெண்டு ஃபைனைட் வேர்பு, ரெண்டு கிளாஸ். ரைட்டா? ரெண்டு ஃபைனைட் வேர்பு, ரெண்டு கிளாஸ். அப்போ எத்தனை சப்ஜெக்ட்டு? ரெண்டு சப்ஜெக்ட். ரெண்டு சப்ஜெக்ட். சரி, ரெண்டு சப்ஜெக்ட் இருக்கான்னு பார்ப்போமா? இப்போ இதுக்குரிய சப்ஜெக்ட் எது? ஹி. இது ஒரு கிளாஸு, இது ஒரு கிளாஸ். இதுக்குரிய சப்ஜெக்ட் இது. வாஸ் வெயிட்டிங்குரிய சப்ஜெக்ட் ஐ. சரியா? ஐ. சப்ஜெக்ட் பக்கத்தில் இருக்குல்ல ஐ. இப்போ ரெண்டு ஃபைனைட் வேர்பு, ரெண்டு சப்ஜெக்ட் வேணும், ரெண்டு சப்ஜெக்ட் இருக்குது. சரியா? ரெண்டு ஃபைனைட் வேர்புக்கு ரெண்டு சப்ஜெக்ட் இருக்குது. நமக்கு சப்ஜெக்ட் வேண்டாம், நமக்கு சப்ஜெக்ட் வேண்டாம்.
ஆப்ஜெக்டிவ் கேஸை போட்டுரும். சரியா? ஆப்ஜெக்டிவ் கேஸ். He is the student whom I was waiting for. He is the student whom I was waiting for. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு தான் ஸ்லோவாக போகிறேன். சரியா? கான்செப்டை புரிஞ்சுட்டா மனப்பாடம் பண்ண வேண்டாம். எந்த சென்டென்ஸ் வந்தாலும் ஹூ ஹூம் இப்படி தான் போடணும். எந்த சென்டென்ஸ் வந்தாலும் சரி. ஐ எம் ட்ரைங் டு மீட் வித் மை ஸ்டூடெண்ட்ஸ் வித் ஹூவா ஹூமா எப்படி போடுறது? சரி. ஆம் ட்ரையிங் வேர்பு, ஹாவ் லாஸ்ட் வேர்பு. ஃபைனைட் வேர்பு பார்த்த உடனே கண்டுபிடிக்க தெரியணும். 2 ஃபைனைட் வேர்பு, 2 சப்ஜெக்டு. 2 ஃபைனைட் வேர்பு, எத்தனை சப்ஜெக்ட் வேணும்? 2 சப்ஜெக்ட் வேணும். ஐ ஆம் ட்ரையிங் இது ஒரு சப்ஜெக்டு. ஐ ஹாவ் லாஸ்ட் இது ஒரு சப்ஜெக்டு. 2 ஃபைனைட் வேர்பு இருக்குது, 2 சப்ஜெக்ட் இருக்குது. அப்போ என்ன போடணும்? 2 ஃபைனைட் வேர்பு இருக்குது, 2 சப்ஜெக்ட் இருக்குது. சப்ஜெக்ட் வேண்டாம், ஆப்ஜெக்டிவ் கேஸ். 2 ஃபைனைட் வேர்பு, 2 சப்ஜெக்ட், சப்ஜெக்ட் வேண்டாம். இங்கே 2 ஃபைனைட் வேர்பு, 1 சப்ஜெக்ட், சப்ஜெக்ட் வேணும், சப்ஜெக்டிவ் கேஸ். 2 ஃபைனைட் வேர்பு, 2 சப்ஜெக்ட், சப்ஜெக்ட் வேண்டாம், ஆப்ஜெக்டிவ் கேஸ். சரியா? சப்ஜெக்ட் வேணும், சப்ஜெக்டிவ் கேஸ். சப்ஜெக்ட் வேண்டாம், சப்ஜெக்ட் வேண்டாம்னா என்னது தான்? ஆப்ஜெக்டிவ் கேஸை போட்டுடலாம். சப்ஜெக்ட் வேணும்னா சப்ஜெக்டிவ் கேஸ். ரைட். இது ஒரு மெத்தட். இது போடுறதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்கு. வழக்கமாக போடுற ஒரு மெத்தடு, இன்னொரு மெத்தடு. இது வித் என்னது? வித் என்னது? ப்ரிப்போசிஷன். பின்னாடி ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட், ஆப்ஜெக்டிவ் கேஸ். ப்ரிப்போசிஷன், ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட் வரப்போகுது. ப்ரிப்போசிஷனை பின்னாடி நவுன் வரும், அந்த நவுனுடைய பேர் ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட், ஆப்ஜெக்டிவ் கேஸ். அப்போ ஆப்ஜெக்டிவ் கேஸ் ஆனால் எதுதான் எழுதணும்? ஹூம் தான் எழுதணும். எப்படி நீ போட்டாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். இது ஈஸி, கொஞ்சம் வேகமாக வரும். ப்ரிப்போசிஷன், ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட், ஆப்ஜெக்டிவ் கேஸ்னு வந்துடும். சரி. அடுத்தது இது ஹோம்ஒர்க். He is trying to meet his friends dash lives here. சரியா? இது ஹோம்ஒர்க்கு, இது ஹோம்ஒர்க். இது பார்த்தோம். சரியா? ஹூ வருமா, ஹூம் வருமா? ஹூ வருமா, ஹூம் வருமான்னு பார்த்ததுக்கு அப்புறமும் சென்டென்ஸில் தப்பு இருக்கான்னு பார்க்கணும். சென்டென்ஸில் தப்பு இருக்கான்னு பார்த்தே ஆகணும். தப்பு இருக்கான்னு பாரு. சரியா? சென்டென்ஸில் தப்பு இருக்கா இல்லையா செக் பண்ணிடணும். ஹூ ஹூம் போட்டுட்டு சென்டென்ஸ் தப்பு இருக்கா இல்லையா செக் பண்ணிடணும். சரி. இப்போ மீதி 2 சென்டென்ஸ் இருக்குது, அப்படி தானே? இது 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 பார்த்தாச்சு. இது இருக்குது, இது இருக்குது. ரைட். இப்போ வேர்ப் எங்கெல்லாம் இருக்குது? வேர்பு எங்கெல்லாம் இருக்குது? இது ஒரு வேர்பு, இது ஒரு வேர்பு, இது ஒரு வேர்பு. டேஷ் எங்கேயோ வச்ச மாதிரி இருக்கு. சரிட்டா? ஹூவா ஹூமா, ஹூவா ஹூமா. சரி. எப்படி போடுறது? எப்படி போடுறது? சரி. இப்போ இங்கே கிளாஸ் பிரித்தோம்ல, ஹீ இஸ் த பாய் பிரித்தோம், ஹூ பிளேஸ் வெல் பிரித்தோம். இது ஒரு கிளாஸு, இது ஒரு கிளாஸ்னு பிரித்தோம்ல, அதே மாதிரி இங்கே பிரிங்க. கிளாஸ் பிரிங்க. கிளாஸ் 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 பிரிங்க. கிளாஸ் பிரித்தா என்ன வரும்? இப்படி வரும். ரைட்டா? லூத்தர் இஸ் மை ஃப்ரெண்ட் ஹூ இஸ் எ கிரேட் ஃபிலாசபர். ரைட்டா? இது இது ஒரு கிளாஸ். லூத்தர் இஸ் மை ஃப்ரெண்டுங்கிறது ஒரு கிளாஸ். ஹூ இல்லை ஹூம் இஸ் எ கிரேட் ஃபிலாசபருங்கிறது இன்னொரு கிளாஸ். சரியா? மற்ற எல்லா சென்டென்ஸ்லையும் எப்படி இருந்துச்சு? பக்கத்தில் பக்கத்தில் பிரச்சனையே இல்லாமல் இருந்துச்சா? இங்கே எப்படி இருக்குது? எப்படி இருக்குதுன்னா இப்படி இருக்குது. பாஸ்ட் அர்த்தம் வருதா? லூத்தர் இஸ் மை ஃப்ரெண்ட், ஹூ இஸ் எ கிரேட் ஃபிலாசபர். அர்த்தம் வருதா? சரி.
அப்படி வாசிச்சா மட்டும்தான் அர்த்தம் வரும். இது கண்டுபிடிக்க தெரியும். ரைட்டா? அந்த கிளாஸ் இது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம், வந்துடும், கண்டிப்பாக வந்துடும், கவலைப்படாது. இந்த மாதிரி டைரெக்டாக இருக்காது. மோஸ்ட் சென்டென்ஸ் இந்த இருக்குல்ல, இது ஒரு கிளாஸ், ஆரம்பத்துலேருந்து இங்கே வரைக்கும். அடுத்தது இது ஒரு கிளாஸ். தனித்தனியாக தெளிவாக பிரிஞ்சிருக்கா? இப்படி இல்லைனாலும் இப்படியாவது பிரிக்கணும். சரியா? மோஸ்ட் சென்டென்சஸில் இப்படி தான் இருக்கும். ஆனால் நீ மெயின்ஸ்லாம் போயிட்டீங்கன்னா இதான் பேட்டர்ன். சரியா? இதுன்னு ஒன்றும் இல்லை, டம்மி தான். சரியா? பார்த்த உடனே கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அவுட் ஆஃப் த பாக்ஸ் யோசிச்சிங்கன்னா வந்துடும். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுவோம், கண்டிப்பாக வந்துடும். சரியா? லூத்தர் இஸ் மை ஃப்ரெண்டு ஒரு கிளாஸு, ஹூ இல்லை ஹூம் இஸ் எ கிரேட் ஃபிலாசபர். சரியா? அ கிரேட் ஃபிலாசபர் இஸ் மை ஃப்ரெண்டுன்னு போட முடியாது. அ கிரேட் ஃபிலாசபர் இஸ் மை ஃப்ரெண்டுன்னு போட்டால் இன்னொரு கிளாஸ் என்னவோ மாதிரி இருக்கும், லூத்தர் ஹூ இஸ், அப்படி வராது. சரியா? அப்படி கிளாஸ் பிடிக்கக்கூடாது. லூத்தர் இஸ் மை ஃப்ரெண்டு ஒரு கிளாஸு, ஹூ இஸ் எ கிரேட் ஃபிலாசபர் ஒரு கிளாஸ். சரி, இப்போ இந்த இஸ் இருக்குல்ல, இது ஒரு ஃபைனைட் வேர்பு, இது ஒரு ஃபைனைட் வேர்பு, ரெண்டு ஃபைனைட் வேர்பு. இப்போ எத்தனை சப்ஜெக்ட் வேணும்? ரெண்டு ஃபைனைட் வேர்பு. லூத்தர்னு ஒரு ஆளுடைய பேர். ரைட்டா? ரெண்டு ஃபைனைட் வேர்பு, ஒரு ரெண்டு சப்ஜெக்ட் வேணும். இந்த இஸ்ஸுக்குரிய சப்ஜெக்ட் எது? இந்த இஸ்ஸுக்குரிய சப்ஜெக்ட் எது? லூத்தர் தான் சப்ஜெக்ட். லூத்தர் ஹூ இஸ் அ கிரேட் ஃபிலாசபர் இஸ் மை ஃப்ரெண்டில் இந்த இஸ்ஸுக்குரிய சப்ஜெக்ட் லூத்தர். லூத்தர் இஸ் மை ஃப்ரெண்ட். இங்கே எதுக்கு இஸ்ஸு போட்டிருக்கோம்னா இவர் ஒரு ஆள், அதனால இஸ்ஸு போட்டிருக்கோம். சரி, இப்போ இந்த இஸ்ஸுக்குரிய சப்ஜெக்ட் எது? ரெண்டு ஃபைனைட் வேர்புக்கு ரெண்டு சப்ஜெக்ட் வேணும். ஒரு சப்ஜெக்ட் என்னது? லூத்தர். இன்னொரு சப்ஜெக்ட் இருக்குதா? இந்த ஃபைனைட் வேர்புக்கு சப்ஜெக்ட் இருக்குதா? இந்த ஃபைனைட் வேர்புக்கு எது சப்ஜெக்ட்? இது ஃபிலாசபரை தயவு செஞ்சு போட்டுறாத. லூத்தர் இஸ் மை ஃப்ரெண்டு, லூத்தர் தான் சப்ஜெக்ட். இந்த ஃபைனைட் வேர்புக்கு சப்ஜெக்ட் இருக்குதா? ரெண்டு ஃபைனைட் வேர்பு, ரெண்டு சப்ஜெக்ட் வேணும். ஒரு சப்ஜெக்ட் தான் இருக்குது. ஸோ ஒரு சப்ஜெக்ட் வேணும். ஒரு சப்ஜெக்ட் தான் இருக்குது, ஒரு சப்ஜெக்ட் வேணும். சப்ஜெக்ட் வேணும்னா சப்ஜெக்டிவ் கேஸ் என்ன போடணும்னா ஹூ போடணும். லூத்தர் ஹூ இஸ் அ கிரேட் ஃபிலாசபர் இஸ் மை ஃப்ரெண்ட். லூத்தர் ஹூ இஸ் அ கிரேட் ஃபிலாசபர் இஸ் மை ஃப்ரெண்ட். ரைட், இதை மட்டும் பார்த்துட்டு முடிச்சிடும். லூத்தர் ஹூ இஸ் அ கிரேட் ஃபிலாசபர் இஸ் மை ஃப்ரெண்ட். இதை மட்டும் பார்த்து முடிச்சிருவோம். ஜான் டேஷ் ஐ லவ் இஸ் மை டீச்சர். லவ் வார்த்தை குழப்பச்சுன்னா ஹேட்டு போட்டுருவோம். லவ்ங்கிற வார்த்தை குழப்பம், நவுனா வேர்பான்னு குழப்பம். ஸோ ஹேட்டாக மாற்றிடும். சரியா? ஸோ இஸ் ஒரு வேர்பு, ஹேட் ஒரு வேர்பு. இஸ் ஒரு வேர்பு, ஹேட் ஒரு வேர்பு. சரியா? ஹேட்டுக்கு பக்கத்தில் இஷ்யூ வருமானு கேட்கக்கூடாது. சரியா? ஏன்னா இது வேற கிளாஸாக இருக்க போது, அது வேற கிளாஸாக இருக்க போது, நம்மளுக்கு பார்க்க தெரிஞ்சிடும். சரியா? சரி, ரெண்டு ஃபைனைட் வேர்பு, ரெண்டு சப்ஜெக்ட். ரெண்டு ஃபைனைட் வேர்பு, ரெண்டு சப்ஜெக்ட். ரெண்டு சப்ஜெக்ட் இருக்கான்னு பார்ப்போமா? ஹேட்டுக்குரிய சப்ஜெக்ட் இது ஐ. டூவர் ஆஃப் தி ஆக்ஷன் தான் சப்ஜெக்ட். முதல் வீடியோ டூவர் ஆஃப் தி ஆக்ஷன் தான் சப்ஜெக்ட். அப்போ ஐ ஹேட். ஐக்கு ஹேட்ஸ் போடணுமா, ஹேட்டு போடணுமா? ஐக்கு ஹேட்டா ஹேட்ஸா? ஐ ஹேட் மை பிரதரா, ஐ ஹேட்ஸ் மை பிரதரா? ஐ ஹேட் மை பிரதர் செகண்ட் வீடியோவில் இருக்கு. சரியா? நான் ரெஃபர் பண்ணுறேன், எல்லாத்தையும் இப்போ சொல்ல முடியாதுக்காக ரெஃபர் மட்டும் பண்ணுறேன். அதில் போய் பார்க்கணுன்னா பார்த்துக்கோங்க. ஐக்கு ஹேட்டு தான் வரும். சரி, இந்த இஸ்ஸுக்குரிய சப்ஜெக்ட் எது? இந்த இஸ்ஸுக்குரிய சப்ஜெக்ட் எது? ஜான் தான் சப்ஜெக்ட். ரைட்டா? ஜான் இஸ் மை டீச்சர். ஜான் இஸ் மை டீச்சர். இந்த இஸ்ஸுக்குரிய சப்ஜெக்ட் எது? ஜான். ஜான் இஸ் மை டீச்சர். இது ஒரு கிளாஸ். ஐ ஹேட் ஒரு கிளாஸ். ஜான் இஸ் மை டீச்சர் ஒரு கிளாஸ். ஐ ஹேட் ஒரு கிளாஸ். சரி, இப்போ ரெண்டு ஃபைனைட் வேர்ப் இஸ் ஹேட். ரெண்டு ஃபைனைட் வேர்ப், ரெண்டு சப்ஜெக்ட் வேணும். இது ஒரு சப்ஜெக்ட், இது ஒரு சப்ஜெக்ட். ரெண்டு ஃபைனைட் வேர்ப், ரெண்டு சப்ஜெக்ட் வேணும். ரெண்டு சப்ஜெக்ட் இருக்குது, சப்ஜெக்ட் வேண்டாம்.
ரெண்டு ஃபைனைட் வேர்ப், ரெண்டு சப்ஜெக்ட் இருக்குது, சப்ஜெக்ட் வேண்டாம். ஆப்ஜெக்டிவ் கேஸ், சப்ஜெக்ட் வேணும்னா சப்ஜெக்டிவ் கேஸ், சப்ஜெக்ட் வேண்டாம் அப்படின்னா ஆப்ஜெக்டிவ் கேஸ். சரியா? சப்ஜெக்ட் வேணும்னு நினச்சா சப்ஜெக்டிவ், ரெண்டு ஃபைனைட் வேர்ப், ஒரு சப்ஜெக்டு, இன்னொரு சப்ஜெக்ட் வேணும் சப்ஜெக்டிவ் கேஸ். ரெண்டு ஃபைனைட் வேர்ப், ரெண்டு சப்ஜெக்ட் இருக்குது, இன்னொரு சப்ஜெக்ட் வேண்டாம் ஆப்ஜெக்டிவ் கேஸ். சரியா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு எக்ஸாம்பிள், இதுக்கு ஆன்சர் கீழே போட்டுருங்க. ஆன்சர் போட்டுட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். இது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.